துன்மார்க்கனுடைய சுபாவம். சங்கீதம் 10. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறைதோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நம்பியிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையை எதிர்பார்த்து ஜீவிக்கிறார். தனக்கு துன்பங்கள் வரும்போது கர்த்தருடைய சமூகம் தன்னோடு கூட இருந்து தன்னை பாதுகாக்கும் என்று விசுவாசிக்கிறார். ஆனாலும் தனக்கு ஆபத்தான சில வேளைகளில் கர்த்தர் தன்னோடு கூட இராமல் தன்னை விட்டு தூரத்தில் நிற்பதாக வருத்தப்படுகிறார். தேவனுடைய கிருபையுள்ள பிரசன்னம் தன்னை விட்டு தூரமாய் அகன்று போனது போல தாவீது வருத்தப்படுகிறார். தாவீது தன்னுடைய வருத்தத்தில், கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர் என்று கேட்கிறார். தன்னை குறித்து கர்த்தருக்கு கரிசனை இல்லாதது போல தன் இருதயத்தில் வேதனைப்படுகிறார். சத்துருக்கள் தேவனுடைய நாமத்திற்கு விரோதமாகவும் அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் தீங்கு செய்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு உடனே வராமல் தூரத்தில் நிற்பதாக தாவீது வருத்தப்படுகிறார். மேலும் தனக்கு ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் கர்த்தர் தன்னை பாதுகாக்க வராமல் அவர் மறைந்திருக்கிறார் என்று தாவீது வருத்தப்படுகிறார். தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறவர் அல்ல. ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி புரியாமல் அவர் நம்மை விட்டு தூரத்தில் நிற்கிறவரும் அல்ல. நமக்கு உதவி புரிய வராமல் மறைந்திருக்கிறவரும் அல்ல. நாம் எப்போதுமே வெளிப்பிரகாரமான தோற்றத்தை வைத்து நியாயம் தீர்க்கிறோம். நம்முடைய அவிசுவாசத்தினால் நாமே தேவனை விட்டு விலகி போய் விடுகிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் தேவன் நம்மை விட்டு தூரத்தில் நிற்பதாகவும் அவர் நமக்கு மறைந்திருப்பதாகவும் அவருடைய சமூகத்தில் முறையிடுகிறோம். நம்முடைய அவிசுவாசம் நம்மை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. தேவன் நமக்கு அருகில் வந்தாலும் நாமோ நம்முடைய அவிசுவாசத்தினால் அவரை விட்டு தூர விலகி போய்க் கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கன் சிறுமைப்பட்டவனுக்கு தீங்கு செய்கிறான். தன்னுடைய இருதயத்தில் துன்மார்க்கன் பெருமைப்படுகிறான். அவன் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். கர்த்தர் துன்மார்க்கனுடைய துர்க்கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். தாவீதும் அவனுடைய துன்மார்க்கத்தை கவனித்து மனதில் வேதனைப்படுகிறார். அவர்கள் சிறுமைப்பட்டவர்களை கடூரமாய் துன்பப்படுத்துவதை பார்த்து தாவீது ஆச்சரியப்படுகிறார். துன்மார்க்கருடைய துர்க்கிரியைகளை எல்லாம் தாவீது பரலோக பிதாவினிடத்தில் ஒப்புவிக்கிறார். நாம் துன்மார்க்கருக்கு விரோதமாக தீங்கு செய்யக்கூடாது. அவருடைய துன்மார்க்க குணங்களையும் அவர்களிடத்தில் சொல்லக்கூடாது. துன்மார்க்கரை கண்டிப்பதினால் நமக்கு நன்மை உண்டாவதற்கு பதிலாக தீமையே உண்டாகும். நாம் துன்மார்க்கருடைய துர்க்குணங்களை குறித்து பேச வேண்டும் என்றால் அவற்றை குறித்து துன்மார்க்கரிடத்தில் பேசாமல் அதை கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். துன்மார்க்கரின் தீய சுபாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். துன்மார்க்கனை நம்முடைய சுய முயற்சியினால் திருத்த முடியாது. அவர்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தரானவர் தம்முடைய சர்வ வல்லமையினால் அவர்களை திருத்துவார். கர்த்தரால் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்களை நம்மாலும் செய்ய முடியும் என்று நினைத்து முயற்சி பண்ணக்கூடாது. தாவீது துன்மார்க்கனை பற்றி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் என்று முறையிடுகிறார். தாவீது துன்மார்க்கனுக்கு விரோதமாக 2 காரியங்களை சொல்லுகிறார். அவையாவன பெருமை, துன்பப்படுத்துதல். துன்மார்க்கனுடைய இருதயத்தில் பெருமை இருப்பதினால்தான் அவன் சிறுமைப்பட்டவனை துன்பப்படுத்துகிறான். இருதயத்தின் பெருமையே அவனுடைய துர்க்குணத்திற்கு காரணம். தேசத்தின் தலைவர்களும் சபையின் தலைவர்களும் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் பெருமை காணப்படும் போது
அவர்கள் ஜனங்களை அன்பாய் ஆளுகை செய்வதற்கு பதிலாக கடூரமாய் ஆளுகை செய்வார்கள். அவர்களுடைய ஆளுகை கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கும். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் துன்மார்க்கனை பற்றி முறையிடும் போது கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சிறிய ஜெபத்தையும் ஏறெடுக்கிறார். துன்மார்க்கர் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இருதயத்தில் பெருமை உள்ளவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்ய நினைப்பதற்கு பதிலாக சதி மோசங்களை நினைப்பார்கள். அவர்கள் நினைத்த சதி மோசங்கள் அவர்களுக்கே தீங்காக லபிக்கும். துன்மார்க்கரின் பாவங்கள். பெருமை நிறைந்தவன் சிறுமைப்பட்டவனை துன்பப்படுத்துகிறான். நீதிமானுக்கு கண்ணிகளை வைக்கிறான். நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறான். தன் திட்டங்களில் பெருமை பாராட்டுகிறான். பேராசைப்படுகிறான். தேவனை மறுதலிக்கிறான். தேவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பாவம் செய்ய விரும்புகிறான். தேவனுடைய நியாய தீர்ப்புகளுக்கு குருடனாய் இருக்கிறான். எதிராளிகள் மீது சீறுகிறான். தான் இச்சித்தது கிடைத்ததினால் பெருமைப்படுகிறான். தேவ தூஷணம் சொல்லுகிறான். மற்றவர்களை வஞ்சிக்கிறான். மற்றவர்களை ஏமாற்றுகிறான். தீவினையும் அக்கிரமமும் பேசுகிறான். பிறருக்கு எதிராக சதி செய்கிறான். குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவனுக்கு அநியாயம் செய்கிறான். ஏழைக்கு எதிராக சதி பண்ணுகிறான். அக்கிரமம் செய்கிறான். தன் பாவங்களில் நிம்மதி அடைகிறான். கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன்னுடைய சுய வல்லமையிலும் சுய புத்தியிலும் சுய பராக்கிரமத்திலும் பெருமைப்படுகிறான். தன்னுடைய சுய முயற்சியினால் தனக்கு ஜெயம் உண்டாயிற்று என்று ஆணவமாய் இருக்கிறான். தன்னுடைய உள்ளம் இச்சித்ததை அவன் பெற்றுக் கொண்டதினால் அவனுடைய இருதயம் பெருமைப்படுகிறது. துன்மார்க்கன் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தன்னையே மகிமைப்படுத்துகிறான். தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று ஆணவமாய் இருக்கிறான். துன்மார்க்கனுடைய சுபாவமும் பரிசுத்தவான்களின் சுபாவமும் வித்தியாசமாய் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை துதிக்கிறார்கள். துன்மார்க்கனோ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறான். கர்த்தர் தம்முடைய நீதியினால் எல்லோரையும் நியாயம் தீர்ப்பார். துன்மார்க்கனுடைய இருதய பெருமையின் நிமித்தம் கர்த்தர் அவனை நீதியாய் தண்டிப்பார். துன்மார்க்கனுடைய உள்ளம் பல காரியங்களை இச்சிக்கிறது. தான் இச்சித்த காரியத்தை அவன் பெற்றவுடன் அவனுடைய இருதயம் பெருமைப்படுகிறது. அவன் தன்னைத்தானே பெருமை பாராட்டுகிறான். துன்மார்க்கன் உலக பிரகாரமான காரியங்கள் மீது ஆசை வைக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. துன்மார்க்கனுக்கோ உலக காரியங்கள் தான் தேவனை விட பெரிதாக தெரிகிறது. துன்மார்க்கனுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதமே முக்கியமானதாக தெரிகிறது. இதற்காக அவன் பணத்தை சம்பாதிக்கிறான். முடிவில் அந்த பணமே அவனுக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. துன்மார்க்கன் தன்னுடைய உலக ஐஸ்வர்யங்களை சிநேகித்து அவற்றோடு ஐக்கியமாய் இருக்கிறான். கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறான். கர்த்தரோடு அவனுக்கு அன்பும் இல்லை, ஐக்கியமும் இல்லை. கர்த்தரோ அவனுக்கு தம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை என்று சொல்லி அவனை தண்டித்து விடுகிறார். கர்த்தர் துன்மார்க்கனை தம்முடைய சத்துருவாக பாவிக்கிறார். இருதயத்தில் பெருமை உள்ளவன் தன்னைத்தானே பெருமை பாராட்டுகிறான். தன்னுடைய சுய முயற்சியையும் சுய புத்தியையும் சுய பராக்கிரமத்தையும் பெருமையோடு நினைத்து பார்க்கிறான். கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்கிறார்கள். துன்மார்க்கன் பொருளை அபகரித்துக் கொள்ளுகிறான். தன்னைத்தானே போற்றுகிறான். கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். இவனுக்கு சுயபலமும் சுய முயற்சியும் சுய பராக்கிரமமும் முக்கியமானதாய் தெரிகிறது. கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தனக்கு தேவையில்லை என்று நினைத்து கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தேவனை தேடான். துன்மார்க்கன் தன்னுடைய இருதய பெருமையினால் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். கர்த்தருடைய ஆலோசனைகளை புறக்கணித்து விடுகிறான். அவனுடைய நினைவுகளில் தேவன் இல்லை. அவனுடைய கிரியைகளிலும் தேவன் இல்லை. கர்த்தர் துன்மார்க்கனுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுவதில்லை. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடுவதில்லை. அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதாய் இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தில் பெருமை வரும்போது அவன் கர்த்தரை அசட்டை பண்ணிவிடுவான். தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை துன்பப்படுத்துவான். பிறருக்கு விரோதமாக சதி மோசங்களை நினைப்பான். பிறருடைய பொருளை அபகரித்துக் கொள்ளுவான். தன்னைத்தானே போற்றி தன்னை பெருமைப்படுத்துவான்.
துன்மார்க்கனுடைய தீய சுபாவங்களுக்கு அவனுடைய உள்ளத்தின் பெருமையே முக்கிய காரணம். மனுஷர் தேவனை தேடவில்லை என்றால் அதற்கு ஒரே காரணம்தான் உண்டு. தங்களுக்கு தேவன் தேவையில்லை என்று இவர்கள் தீர்மானிக்கிறார்கள். தங்களுடைய சுய முயற்சியும் சுய புத்தியும் சுய பராக்கிரமமும் போதும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுடைய இருதயத்தின் பெருமையினால் தேவன் இவர்களுக்கு முக்கியமானவராக தெரியவில்லை. தேவன் தங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அவற்றை அசட்டை பண்ணுகிறார்கள். துன்மார்க்கனுடைய வழிகள். துன்மார்க்கனுடைய வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகளாய் இருக்கிறது. துன்மார்க்கரிடத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி சொன்னாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. தேவன் இல்லை என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துன்மார்க்கமான பாதையில் சென்றால் கர்த்தருடைய தண்டனை அவர்கள் மீது வரும் என்று அவர்களுக்கு எச்சரித்து சொன்னாலும் அவர்கள் எச்சரிப்பின் வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. அவர்களுடைய வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் உண்மை இருப்பதாக துன்மார்க்கன் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் துன்மார்க்கனுடைய பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. அவனால் தேவனை தரிசிக்கவும் முடியவில்லை. அவனால் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி சிந்தித்து பார்க்கவும் முடியவில்லை. அவனுடைய மனக்கண்கள் தேவனுடைய காரியங்களை காணக்கூடாதபடி மங்கிப் போய் இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றியும் துன்மார்க்கருக்கு தேவன் கொடுக்கப் போகிற தண்டனைகளை பற்றியும் தன்னிடத்தில் எச்சரித்து சொல்லுகிற எல்லோரையும் துன்மார்க்கன் எதிராளிகளாக பாவிக்கிறான். தனக்கு நல்ல ஆலோசனைகள் சொன்ன எல்லோர் மீதும் சீறுகிறான். அவர்கள் மீது கோபப்படுகிறான். இவனுடைய பார்வைக்கு நன்மை தீமையாக தெரிகிறது. நல்ல ஆலோசனை துர் ஆலோசனையாக தெரிகிறது. நல்லோர் தீயோராக தெரிகிறார்கள். சிநேகிதர்கள் எதிராளிகளாக தெரிகிறார்கள். இவனுடைய வழிகளும் சிந்தனைகளும் செயல்களும் எப்போதும் கேடுள்ளவைகளாகவே இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி இவன் சிந்திப்பதும் இல்லை. தேவனுக்கு இவன் பயப்படுவதும் இல்லை. துன்மார்க்கன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். துன்மார்க்கன் தற்காலத்தில் அனுபவித்து வரும் வசதிகளும் ஆடம்பர வாழ்க்கையும் நித்தியமானது என்று நினைக்கிறான். தான் அசைக்கப்படுவதில்லை என்று துன்மார்க்கன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். தன்னை ஒரு தீங்கும் அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இருமாப்பாய் இருக்கிறான். தனக்கு மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு தன்னை அணுகாது என்று ஆணவத்தோடு இருக்கிறான். ஐஸ்வர்யமும் சம்பத்துகளும் தனக்கு நிலைத்திருக்கும் என்பது இவனுடைய பெருமையான சிந்தனை. துன்மார்க்கன் தன் இருதயத்தில் தனக்கு பிடித்தமான வார்த்தைகளை சொல்லி தனக்குத்தானே சந்தோஷப்படுகிறான். இவனிடத்தில் ஐஸ்வர்யம் ஏராளமாக குவிந்திருக்கிறது. இவை தனக்கும் தன்னுடைய சந்ததியாருக்கும் தாராளமாய் போதும் என்று ஆணவத்தோடு இருக்கிறான். வறுமை, பசி, பஞ்சம், பட்டினி, தீங்கு ஆகிய எதுவும் தலைமுறை தலைமுறை தோறும் தன்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். பாபிலோன் செலுத்திருந்த போது இப்படித்தான் பெருமையாய் பேசிற்று. என்றென்றைக்கும் நாயகியாய் இருப்பேன் என்று தன்னை பற்றி பெருமையோடு சொல்லிற்று. இந்த வாக்கியத்திற்கு நான் எந்நாளும் குமரியாய் இருப்பேன் என்று பொருள். பாபிலோன் தேசம் தன்னுடைய அழகிலும் ஆடம்பரத்திலும் இருமாப்பாய் இருந்து இதுபோல ஆணவமாய் பேசிற்று. நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று பாபிலோன் தேசம் தன் இருதயத்திலே எண்ணிற்று. பாபிலோன் தேசம் தன்னை மகிமைப்படுத்தி செல்வச் செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கமும் அந்த தேசத்திற்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய நியாய தீர்ப்பை புரிந்து கொள்ளாமல் பாபிலோன் தேசம் தன்னுடைய இருதயத்தின் பெருமையினாலும் அகந்தையினாலும் தனக்குத்தானே பெருமையாய் பேசிற்று. அதுபோலவே துன்மார்க்கனும் நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அழிவுக்கு சமீபமாய் வந்திருக்கிறவர்கள் அழிவில் இருந்து விலகி ஓடுவதற்கு பதிலாக அழிவை நோக்கி வேகமாய் ஓடுகிறார்கள். இவர்களுடைய பெருமையும் ஆசையுமே இவர்களுடைய அழிவுக்கு காரணம். தங்கள் இருதயத்தின் பெருமையினால் இவர்கள் தேவனுக்கும் அவருடைய ஆலோசனைகளுக்கும் எதிர்த்து நிற்கிறார்கள். கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைக்கு இவர்களுடைய ஜீவியத்தில் இடமில்லாமல் போயிற்று. தங்களுடைய இருதயத்தை நற்குணத்தினால் நிரப்புவதற்கு பதிலாக துர்க்குணத்தினால் நிரப்புகிறார்கள். பிறருக்கு உதவி செய்வதற்கு பதிலாக பிறருக்கு தீங்கு செய்கிறார்கள். சிறுமைப்பட்டவனுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.